இந்த பொண்ணு அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போன்னு சொல்லிட்டு போறா. அப்படியே கட் பண்ணா இந்த பொண்ணோட அம்மா ஒரு குழந்தைய வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு குழந்தைய தூக்கலான்னு போகும்போது கையை தட்டி விட்டு முதல்ல போய் படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுல வேலை செய்யற அக்கா குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த குழந்தை அழ ஆரம்பிக்கவும் அந்த அக்கா குழந்தை பசியில் அழுவுது, நான் போய் பால் கொண்டு வரேன்னு போறாங்க. திரும்ப வந்து பார்த்தா இந்த பொண்ணு குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்கா. அந்த அக்காவும் ஷாக் ஆகி இந்த குழந்தைக்கு நீ தான் அம்மாவான்னு கேக்குறாங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் பொண்ணோட அப்பா அம்மாவும் மறைச்சே வச்சிருப்பாங்க. ஸ்கூல்லையும் இந்த பொண்ணு அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போனதுக்கு காரணம் பால் கொடுக்காம இருந்து மார்வழி வந்ததுனாலதான். பொண்ணோட அப்பா அம்மா அவங்க பொண்ணுக்கு தெரியாம குழந்தைய கொண்டு போய் அனாதை இல்லத்துல விட்டுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு அங்க போய் சண்டை போடுறா. என் குழந்தைய என்கிட்ட கொடுங்க, அவன் பசியில் அழுவான், நான் பால் கொடுக்கணும்னு சொல்லி அலறா. அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் குழந்தைகிட்ட விடுறாங்க. அந்த பொண்ணோட அம்மா அப்பா வந்து குழந்தைய திரும்ப கொடுத்துருங்கன்னு கேக்குறாங்க. உங்க இஷ்டத்துக்கு நாங்க ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த பொண்ணு அவளோட படிப்பையும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு குழந்தைய கவனிச்சுட்டு ஆசிரமத்திலே இருந்துடுறா.